ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் மறக்கப்படுவதில்லை சொல்லுங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அடுத்தது என்ன வார்த்தை வருகிறது? திரும்பவும் நீ என் தாசன், என் மகன். ஒருக்கா இல்ல, எத்தனை தடவை சொல்றாரு? 2 டைம். சொல்ல என் பையன். உங்களை பார்த்து சொல்ல, என் மகன், என் மகன், என் மகள், என் மகள், நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை மறப்பேனா? ஆமென். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உங்களை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஏனென்றால் அவர் உங்களை உருவாக்கினார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். 2 தடவை சொல்கிறார் பாருங்கள். நீ என் தாசன், நீ என் மகன், நீ என் மகன், நீ என் மகள், நீ என் மகள், உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போது ஒரு பாடலை பாடும்போது, எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரை ஏவுகிறவர்கள் மாத்திரம் காணிக்கை போட்டுட்டு எடுத்துக்கொள்ளலாம். காணிக்கை கொண்டுவராதவர்கள் இலவசமாய் எடுத்துக்கொள்ளலாம். இது இலவசம், வாசனம் இலவசம். ஆமென், சோதரம். அல்லேலூயா. அதனால காணிக்கை போட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா அப்படி சிலர் நினைச்சிருவாங்க, காணிக்கை போட்டு தான் எடுக்கணும். அப்படி கிடையாது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இங்கே காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை பாடல் பாடப்படும். பிரைஸ் தி லார்ட்.